ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ப்ராப்பி ரூபினி ஸ்டாப். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம சூப்பர் ஹெல்த்தியான வெண்டைக்காய் தொகையில் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து தக்காளி, வெங்காயம், பூண்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் இதை நறுக்கி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு இதை சேர்த்துட்டு நல்லா நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரையில் ரோஸ்ட் பண்ணுங்கள். அதோட அரோமா அப்போ தான் வந்து வரும். இது நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதே பாத்திரத்தில் நம்ம வந்து தனியா, மிளகா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம வந்து ஒரே ஒரு உருண்டை அளவுக்கு நம்ம வந்து புளி சேர்த்துக்க போகிறோம். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம திருப்பி ரோஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பச்சை மிளகா காரம் வேணும் அப்படின்னா பச்சை மிளகாவும் நீங்கள் சேர்த்துக்கலாம். எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்றாப்புல நீங்கள் வந்து மிளகா சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வந்து இதையுமே ரோஸ்ட் பண்ணுங்கள். நல்லா இதோட ஸ்மெல்லுமே வரும், தனியாவோட ஃப்ளேவருமே உங்களுக்கு வந்து வரும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா வறுத்ததுக்கப்புறம் இதையும் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துடலாம் ஒரு பிளேட்டில். இப்போ பார்த்திங்கன்னா அதே பேன்லேயே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நம்ம வந்து வெங்காயம், தக்காளி, பூண்டு இதை வந்து சேர்த்து நல்லா வதக்கிக்க போகிறோம். இதுவுமே பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு வந்து அந்த ரா ஸ்மெல் வந்து போயிட்டு உங்களுக்கு வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரும். அந்தளவுக்கு நம்ம நல்லா வதக்கி இதையுமே எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதே பாத்திரத்துலேயே நம்ம வந்து வெண்டைக்காயும் நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான ரெசிபி இது. வெண்டைக்காயில் பார்த்திங்கன்னா புளிக்குழம்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொரியல், இதுதான் நிறைய நம்ம பண்ணுவோம். அதுக்கு பதிலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வதக்கினதையும் வந்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து வெண்டைக்காயை நம்ம இப்போ வதக்கி எடுத்துக்க போகிறோம். கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்தா போதும். நல்லா வந்து அந்த வெண்டைக்காயில் அந்த பிசுபிசுப்பு தன்மை போகிற அளவுக்கு நல்லா நம்ம வந்து அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக பச்சை பசேர்னு இருக்குது. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அந்த கலர் டிஃப்ரென்ஸ் தெரியும். நல்லா ஒரு மாதிரி ப்ரௌனாக மாறிடும். அந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து நம்ம இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இதையுமே. இப்போ இது எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்க போகிறோம். தண்ணியே சேர்க்கக்கூடாது, தண்ணி சேர்க்காத அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா உங்களுக்கு மைய சாஃப்டாக வந்துடும், பேஸ்ட் மாதிரி. ஸோ இப்போ அதை வந்து நம்ம தாளித்து கொட்டி சர்வ் பண்ண வேண்டியதான். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்கு வந்து குளிர்ச்சி தரும். அதனால் வந்து இதை நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஹீட்டாக இருக்கும் உங்கள் பாடி, அந்த அளவுக்கு நீங்கள் வந்து வெண்டைக்காய் சேர்த்துட்டிங்க அப்படின்னா நல்லா கூலாகிடும் நம்ம பாடி. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஆறின பிறகு வெண்டைக்காய், தக்காளி இது எல்லாமே நம்ம மிக்சியில் சேர்த்து நல்லா இப்போ அரைச்சி நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா வந்து சாஃப்டாக நீங்கள் அரைச்சி எடுத்துக்கணும். இப்படி தான் வந்து அதோட கன்சிஸ்டன்சி இருக்கும். இப்போ இதை நீங்கள் இட்லி, தோசை இதுக்கெலாம் கூட தொட்டுக்கலாம், இல்லைனா தயிர் சாதம், இல்லைனா நீங்கள் ரைஸில் கூட மிக்ஸ் பண்ணி இதை சாப்பிட்லாம். இப்போ தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பேனில் வந்து நம்ம எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை தாளித்து கொட்டிட்டோம் அப்படின்னா சூப்பரான ரெசிபி வெண்டைக்காய் தொகையல் தயாராகிடும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக், ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.